கூட்டணி அகழாய்வில் கிடைத்த மண்டை ஓடுகளை கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் முகங்களை பிரிட்டனை சேர்ந்த ஆய்வகம் வடிவமைத்துள்ளது. மதுரை அருகே உள்ள கீழடியில் நடைபெற்ற அகழாய்வுகளின் மூலம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே மேம்பட்ட நகர நாகரிகம் அங்கு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை கண்டறியும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கீழடிக்கு அருகே உள்ள கொந்தகை பகுதியில் கிடைத்த 2 மண்டை ஓடுகளை கொண்டு பண்டை தமிழர்களின் முகங்களை வடிவமைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பிரிட்டனின் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்தின் உதவியை கோரியது. இதைத் தொடர்ந்து கணினி உதவியுடன் முப்பரிமாண வடிவில் பண்டைய தமிழர்களின் முகத்தை பிரிட்டன் பல்கலைக்கழகம் வடிவமைத்து வெளியிட்டுள்ளது. கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளின் சிடி ஸ்கேனை அடிப்படையாக கொண்டு 80% அறிவியல் மற்றும் 20% கலை என்ற விகிதத்தில் தமிழர்களின் முகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மதுரை பல்கலைக்கழக பேராசிரியர் குமரேசன் தெரிவித்துள்ளார். இதில் 80% அந்த ஸ்கல்லோட ஃபீச்சர்ஸ், அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ், கிரேனியல் ஃபீச்சர்ஸை வச்சுட்டு டெடியூஸ் பண்ணியிருக்குது. மீதி ரிமைனிங் 20% ஒரு மாடர்ன் டேட்டா பேஸஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 80% இந்த மாதிரி தோராயமாக இந்த மாதிரியான முகபாவனையோட மனிதர்கள் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில் இருந்திருக்காங்கங்கிறது நம்மளால் ஒரு டெடியூஸ் பண்ண முடியுது. மண்டை ஓடுகளின் அடிப்படையில் கண்கள், வாய், மூக்கு போன்றவை உடற்கூறியல் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட அதே நேரத்தில் தசை மற்றும் தோல் வடிவமைப்புக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மண்டை ஓடுகளின் தாடை பகுதி இல்லாததால் ஆர்த்தோடோன்டிக் தரநிலைகளை பயன்படுத்தி முகத்தை வடிவமைத்ததாகவும் புகைப்பட தரவுகளை கொண்டு வண்ணம் உள்ளிட்டவை மதிப்பிடப்பட்டதாகவும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். முப்பரிமாண அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ள பழங்கால தமிழர்களின் உருவம் மேற்கு யுரேஷியாவை சேர்ந்த வேட்டைக்காரர்களின் முகத்தை ஒத்திருப்பதாகவும் ஆஸ்ட்ரோ ஆசிய பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் நாம் பார்க்குறது இதில் சவுத் இண்டியன் அப்பியரன்ஸ் இருக்குது பிரைமரிலி. அது தாண்டி வெஸ்ட் யுரேஷியன் ஆன்செஸ்ட்ரி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொன்று ஆன்செஸ்ட்ரல் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஆன்செஸ்ட்ரின்னு ஒரு ஆன்செஸ்ட்ரி இருக்குது. அதோட ஒரு அப்பியரன்ஸும் சில இது இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சொன்ன மாதிரி ஃபர்தர் டிஎன்ஏ ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஆத்தென்டிகேட் பண்ண வேண்டியது ஃபர்தர் ஒர்க்கு அது பண்ணிகிட்ருக்கிறோம். மரபணு பரிசோதனை மூலம் பழங்கால தமிழர்களின் வழித்தோன்றல்களை கண்டறிவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். கூட்டணி ஆட்சியில் பாஜக உறுதியாக உள்ள நிலையில் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அரசை அகற்றப்படும் என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுல கண்ட கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம்.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 8 தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வருவது தொடர்பாக உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 8 தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வருடாந்திர மீன்பிடி தடைக்கால முடிவடைந்து மீன்பிடி பருவம் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் வாழ்வாதாரம் ஈட்டும் நம்பிக்கையுடன் நமது மீனவர்கள் கடலுக்கு திரும்பியுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களின் மீன்பிடி பிரச்சனைகளை கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமது கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்பவர்களுக்கு நாகரிகமாக பதிலளிக்க கட்சியினரை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டத்தில் ராமதாசுக்கு எதிராக அன்புமணி கொந்தளித்தார். ராமதாஸ் பேசுவதை அத்தனையும் பொய் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் பாமக சமூக ஊடக பேரவை போட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராமதாஸால் நியமிக்கப்பட்ட சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் குமார் பேசும்போது விமர்சனம் செய்பவர்களை கொச்சைப்படுத்தாமல் தங்கள் பக்கம் இழுக்க ராமதாஸ் அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டார். நாகரிகமாகவும் நளினமாகவும் நயமாகவும் எங்களை எல்லாம் இணையத்திலே பயணப்பட சொல்லியிருக்கின்றார் என்பது நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரத்தில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் குடும்பத்துடன் கடந்த 27ஆம் தேதி மடப்புரம் கோயிலுக்கு காரில் வந்தார். காரை உரிய இடத்தில் நிறுத்துமாறு கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்திடம் சாவியை கொடுத்துள்ளனர். வழிபாடு முடிந்து திரும்பி வந்தபோது காரில் இருந்த 10 சவரன் நகையை காணவில்லை என அதிர்ச்சி தெரிவித்து திருப்புவனம் போலீசில் சிவகாமி புகார் அளித்தார். போலீசார் அஜித்திடம் விசாரித்தபோது அவரை தாக்கியதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி கோயில் அருகே உள்ள வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பொம்பளை கொண்டு வந்தது உண்மையா பொய்யான்றது யாருக்கு தெரியும்? இதற்கு போலீஸ்காரன் விசாரிச்சிருக்காங்களா, கேட்டிருக்காங்களா? சும்மா ஒரு பையனை கொண்டாந்து திட்டாந்தரமா ஒரு வேலை வட்ட பையில வந்து இப்படி அடிச்சு கொண்டாங்கன்னா இது என்ன நியாயம்? இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் அரசு பள்ளியில் படித்த தரணி 2025ஆம் ஆண்டிற்கான பொறியியல் தரவரிசை பட்டியலில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கீழ்கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் சாந்தி தம்பதியின் மகள் தரணி 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். பள்ளி ஆசிரியர்கள் தரணியை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்த நிலையில் வெளிநாட்டில் கொத்தனார் வேலை பார்த்து வரும் மாணவியின் தந்தை வீடியோ கால் செய்தார். மகளின் வெற்றியை கண்டு கண்ணீர் மல்க பேசிய தந்தையை அழாதீங்க அப்பா என தரணி ஆறுதல் படுத்திய காட்சி பார்ப்போரின் கண்களை குளமாக்குகிறது. அழுவாத சொல்லுங்க, அழுவாத சொல்லுங்க, அழுவாதீங்க. மகளுக்காக வெளிநாட்டில் கஷ்டப்படுவதாக கூறிய தந்தையை கண்டு உங்களுக்காக நன்றாக படிப்பதாக தரணி கூறியுள்ளார். மேலும் அரசின் புதுமை பெண் திட்டம் தனக்கு பெருமளவில் ஊக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய அவர் தனது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் நன்றி தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 ஏக்கர் நிலத்திற்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2.57 கோடி ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு நிர்ணயித்துள்ள விலையின்படி கையகப்படுத்தப்பட உள்ள நிலத்தின் அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகை நிர்ணயிக்கப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள 3331 ஏக்கர் நிலத்திற்கு அரசு நிர்ணயித்துள்ள விலையின்படி இழப்பீடு வழங்கப்படும். தமிழ்நாட்டில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக ஈரோடு விசைத்தறியாளர்கள் முன்கூட்டியே உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். வழக்கமாக ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அரசாணை வெளியிடப்பட்டு அதன் பின்னர் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விசைத்தறியாளர்களுக்கு நூல்கள் வழங்கப்பட்டு உற்பத்தி தொடங்கப்படும்.
கடந்த ஆண்டு இந்த நடைமுறையில் காலதாமதம் ஏற்பட்டதால் நடப்பு ஆண்டில் கடந்த ஏப்ரல் மாதமே அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்டமாக 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கொள்முதல் முடிந்து முதற்கட்டமாக வேட்டி உற்பத்திக்கான 1000 டன் நூல்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஈரோடு சுற்றுவட்டாரத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் உற்பத்தி தொடங்கியுள்ளது. ரயான் மார்க்கெட்டும் இல்லை, காட்டன் மார்க்கெட் இல்லாத காரணத்தினால் நாங்கள் விசைத்தறிகளை பூட்டி வச்சுருந்தோம். இப்போ கடந்த 4 நாட்களாக எங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுத்து கவர்மெண்ட்டு இப்போ எங்களுக்கு கொடுத்து வரக்கூடிய வருஷத்தில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் முன்கூட்டியே இந்த ஜூலை மாதத்தில் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு இல்லாதவும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கூலி உயரும் கொடுத்துருக்கு, நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. சேலைக்கான நூல்களையும் விரைவில் வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த உற்பத்தியால் சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெற உள்ளனர். சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக சென்னையில் தரையிறக்கப்பட்டது. 165 பேருடன் ஹைதராபாத் நோக்கி புறப்பட்ட விமானம் ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு இயந்திர கோளாறு தொடர்பாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து விமானம் மீண்டும் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இயந்திர கோளாறு தொடர்பாக உரிய நேரத்தில் தெரியவந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார விவசாயிகளின் 40 ஆண்டுகால நீர்த்திட்ட கோரிக்கைகளில் ஒன்றையாவது தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கர்நாடக எல்லை ஓரம் அமைந்துள்ள அழகிய கிராமம் அந்தியூர். இதனை சுற்றி 20 தாய் கிராமங்களும் 50க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களும் உள்ளன. இப்பகுதி மக்கள் அதிகம் விவசாய தொழிலையும் அதற்கு அடுத்ததாக நெசவு, செங்கல் உற்பத்தி உள்ளிட்ட தொழில்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 15 தாய் கிராமங்கள் இருக்குது, ஒரு 30 குக்கிராமங்களில் இதை நம்பி இருக்குது. ஆனால் இந்த விவசாயினுடைய வாழ்வாதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போர்வெல்லை நம்பி தான் இருக்குது. போர்வெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி போட்டு தண்ணி சில இதில் கிடைக்குது, சில இதில் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி போயிருச்சுங்க. காரணம் என்னன்னா சரியான மழை இல்லை. அந்தியூர் கிழக்கே காவிரி ஆறும் மேற்கே பவானி ஆறும் பாய்ந்தாலும் இன்னும் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளது. இதனால் தோணி மடவு உள்ளிட்ட நீர்த்திட்டங்களில் ஏதாவது ஒன்றை அரசு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. 3 திட்டங்கள் வந்தாலும் ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் கவர் ஆகுது. ஆனால் எங்களுடைய தோணிமடுவு தடுப்பணை திட்டங்கள்னா மேட்டூர் தொகுதி, அந்தியூர், பவானி 3 தொகுதிகள் இருக்கக்கூடிய 67 ஏரிகள், 91 குளங்கள், 172 செக் டேம்பு, 6 லட்சம் மக்கள் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம். அதே மாதிரி விவசாய நிலங்கள் பார்த்தீங்கன்னா 68,978 ஹெக்டேர் நிலங்கள், 12,221 போர்வெல், 2,298 கிணறுகள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காலனி பயன்படக்கூடிய ஒரு மகத்தான உன்னதமான ஒரு எளிமையான செலவில் நிறைவான பயன்படக்கூடிய ஒரு திட்டம். தற்போதைய சூழலில் பர்கூர் வனப்பகுதியில் பெய்யும் மழை, வரட்டுப்பள்ளம் அணை மற்றும் எண்ணமங்கலம் ஏரிக்கு வந்து அங்கிருந்து அருகில் உள்ள கெட்டி சமுத்திரம் ஏரி, அந்தியூர் பெரிய ஏரி, வேம்பத்தி ஏரி, சத்தியபாளையம் ஏரி உள்ளிட்ட ஏரிகளை கடந்து பவானி ஆற்றில் கலக்கிறது. மழை பெய்தால் மட்டுமே இந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி இப்பகுதியில் விவசாயம் செழிக்கும். மழை பெய்யவில்லை என்றால் வானம் பார்த்த பூமியாகவே மாறிவிடும். தற்போது தோணிமடுவு திட்டத்தையாவது உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக அந்தியூர் செய்தியாளர் கார்த்திகேயன். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக இப்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பேருந்து நிலையம் எதிரே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 அடி வரை இணைப்பு விலைய மேம்பாலத்தை சீரமைக்கும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பாலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து சீரமைப்பு நடவடிக்கைக்கு பரிந்துரைத்தனர். தற்போது இந்த 3 வழி சாலை வழியே இலகுரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. பணி 1 மாதத்திற்குள் நிறைவடையலாம் என நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை அடுத்த வண்டலூர் அருகே உள்ள லட்சுமி குபேரர் கோயில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குபேரர் சித்திரலேகா சாமிகளுக்கு நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் வீட்டின் கழிவறையில் ஊழல் போட்டு ரகசியமாக சாராயம் காய்ச்சிய தம்பதியை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரகசிய தகவலின் பேரில் குறிப்பிட்ட வீட்டுக்கு சென்று சோதனை செய்தபோது கழிவறையில் சாராய ஊழல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்த 12 லிட்டர் சாராய ஊழலை பறிமுதல் செய்த போலீசார் அதற்கு காரணமான செல்லத்துறை, அவரது மனைவி வசந்தா ஆகியோரை கைது செய்தார்கள். காட்டுமன்னார் கோவில் அடுத்த தெம்மூர் கிராமத்தில் உள்ள குளத்தில் மீன் வலையில் முதலைக்குட்டி சிக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. கொள்ளிட ஆற்று பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மாதா கோயில் அருகில் உள்ள குளத்தில் மீன் வலையில் முதலைக்குட்டி சிக்கியுள்ளதாக பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குட்டி முதலையை பத்திரமாக மீட்டு வக்ரமாறு ஏரியில் விடுவித்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே விஷவண்டு கடித்ததில் 2ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மாவடியா பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவரின் மகன் ஜீவானந்தமும் பட்டாணித்துறை என்பவருடைய மகன் நிதின் ராஜும் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த விஷவண்டுகள் இருவரையும் கடித்துள்ளது. இதனையடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜீவானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டு மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த சில வாரங்களாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வந்த நிலையில் இன்று லேசான வெயிலோடு இதமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் உதகை படகு இல்லத்தில் குவிந்த நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டு மகிழ்ந்தனர். சரி, அப்படியே திடீர்னு பிளான் பண்ணி வந்தோம். வந்த அளவுக்கு ஓகே, கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ போட் ஹவுஸ் பார்த்துட்டோம். அடுத்து பொட்டானிக்கல் கார்டன், கர்நாடகா கார்டன் எல்லாம் போகிறோம். எப்படின்னு இன்னும் கிளைமேட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு ஸ்டேயை போட்டுட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். நானும் இது ஊட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம். போட்டிங்கும் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் எல்லோரும் வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு வருகை தந்தனர். அதேபோல் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் மக்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் கோடை விழாவை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். ஆண்டுகளுக்கு பிறகு கோடை விழா நடைபெறுவதால் ஏலகிரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுமுறை தினமான இன்று தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்களின் வருகை அதிகரித்ததால் நல்ல வியாபாரம் நடைபெற்றதாக வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது என்றும் கூட்டணி ஆட்சியை வரவேற்பதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் மாநில கட்சியின் தலைமையிலான ஆட்சியே நடைபெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால் தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தால் நல்லதுங்க. ஆமாங்க, நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன்.
கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாமல் அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ மாநிலங்களில் அது சாத்தியமாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதால் சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை என பாமக தலைவர் அன்புமணிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவரையாவோட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பல முறை போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகியிருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் 10 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தலித் கூட்டமைப்பு, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் ஒருங்கிணைப்பு இந்த கூட்டத்தில் மாநாட்டெலாம் கலந்துருக்கும். இது மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு தெரியும், இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒன்று படிச்சுட்டு இருந்திருப்பார், இல்லை ரொம்ப இளைஞராக இருந்திருப்பார். ஆகவே மருத்துவர் ஐயாவை சந்தித்தது எல்லாமே மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். எந்த அரசியலும் கிடையாது. திமுகவுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கூட்டணியில் கட்சிகள் இல்லை, இன்னும் தேவை இருக்குது அப்படின்றதுக்கு சூழ்ச்சியா? அதுமாதிரி சூழ்ச்சியே இல்லையே. இந்தியா கூட்டணியை பற்றி வலிமையாக இருக்கிறோம், என்ன தேவை இருக்குது? இதில் அரசியலே கிடையாது. இதே கேள்வியை அவருடைய தந்தை கிட்ட, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா கிட்ட கேட்க வேண்டியதானே, அரசியலாக பேசுனீங்கன்னு. அரசியலே பேசலையே நாங்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் இருக்கிற இடம் சரியில்லை, ரைட் மேன் இன் த ராங் டைரக்ஷன்ற மாதிரி ஒரு மதவாத சக்திகளோடு சேர்ந்திருக்காரு. அப்புறம் அப்படி தான் பேசுவார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி டிஜிட்டல் கல்வி மூலம் கற்றலை இனிமையாக்கி வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் சுண்டக்காம்பாளையத்தில் உள்ள இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்வழி கணினி வழி கற்றல் மூலம் கல்வியை இனிதாக்கி வருகிறது. புரிந்து கொள்ள கடினமான அணுக்களின் தோற்றத்தை விளக்கும் அறிவியல், மனித தோற்றத்தை சொல்லும் சமூக அறிவியல் என எந்த பாடமாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஸ்கிரீன் அனிமேஷன் உதவியுடன் கற்கும் போது பசுமரத்தாணி போல மாணவர்கள் மனதில் பதிந்து விடுகிறது. எல்கேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை 200 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100% மாணவர் சேர்க்கை முடித்துள்ளோம். சேர்க்கை இல்லை, இடைநிற்றல் கிடையாது. இப்படி ஒரு சிறப்பான பள்ளியை செயல்பட்டு வருது. ஒரு 20 லேப்டாப் கூடிய ஒரு ஐசிடி ரூம் தனியாக வச்சுருக்கோம். அது ஏசி வசதியோட, யூபிஎஸ் கலர் பிரிண்டரோட, 4 வகுப்புகளில் ஸ்மார்ட் போர்டு இருக்குது. எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஸ்மார்ட் டிவி 2 வகுப்பறையில் நிறுவியிருக்கிறோம். ப்ரொஜெக்டர் 4 வகுப்பறையில் நிறுவியிருக்கிறோம். ஆக மொத்தம் எல்கேஜியிலிருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகுப்புலையுமே ஸ்மார்ட் கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்குது. ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி நூலகத்தில் இருக்கும் கதை புத்தகங்களையும் படிக்க வைத்து வாழ்க்கை பாடத்தையும் இப்பள்ளி போதிக்கிறது. கணினி வழி கற்றல் மையத்தில் ஒவ்வொரு மாணவரும் தனித்தனி டேப் வைத்துக் கொண்டு சிக்கலின்றி பாடங்களை புரிந்து கொள்கின்றனர். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சுண்டக்காம்பாளையம் ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்க கம்ப்யூட்டர், டேப், லேப்டாப், அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே இருக்கு. நாங்க 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் இப்போ வரைக்கும் லேப்டாப் யூஸ் பண்றோம். எங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் வருவாங்க. இங்க டீச்சிங்லாம் நல்லா இருக்கு. எங்களுக்கு கிளாஸ்ல டச் ஸ்கிரீன் இருக்கு. அதுலயே லெசன்ல போட்டு விடுவாங்க, கிளாஸ் ஒர்க்ல போட்டு விடுவாங்க. இந்த ஸ்கூல்ல டேப் எல்லாம் தருவாங்க. ஆரோ வாட்டர்லாம் எங்களுக்கு இங்க இருக்கும். படிப்பது மட்டுமல்ல, QR கோடு மூலம் கேள்வித்தாளை பெற்று தேர்வை கூட டேப் வழியாக எழுதுகின்றனர். தமிழ் வழி பள்ளி என்ற போதிலும் போட்டியான சமூகத்தை எதிர்கொள்ள ஆங்கிலம் பேசவும் மாணவர்களை சிறப்பாக தயார்படுத்தி அசத்துகிறது சுண்டக்காம்பாளையம் அரசு பள்ளி. சன் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.